தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிகின்றது. ஏனென்று சொன்னால், நேற்று பாராளுமன்றத்தில் வச்சு பல அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக கடுமையாக பேசியிருக்கின்றார்கள். கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். எனவே இது குறித்து விரிவாக இந்த செய்திகளில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வடமாகாணத்தில் பல பாடசாலைகள் மூடப்பட இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலி சித்திர பகுதியில் மொத்தமாக 3 கேலி சித்திரங்கள் காத்திருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் நீக்குவது சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரமும், அதனுடன் இன்னும் 2 கேலி சித்திரங்களும் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாக அரசாங்கம் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட ஆவணத்தில் தான் முதல் முறையாக பிள்ளையானுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு அவருக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இடையில நெருங்கின தொடர்பு இருக்கு, அவரால் நிறைய உதவிகள் செய்ய என்று சொல்லி அந்த ஆவணப்படத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அதனை பிள்ளையான் அவர்கள் தொடர்ச்சியாக மறுத்து கொண்டு வந்தவர். மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை என்றெல்லாம் அவர் சொல்லி இருந்தவர். இருந்த போதிலும் கூட முதல் முறையாக அரசாங்கம் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அதை அறிவித்திருக்கிறது. தற்பொழுது அவர் மீது நடைபெற்று வருகின்ற விசாரணைகளை தொடர்ந்து அவர் ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிகின்றது. எனவே அரசாங்கம் நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது, ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாக. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இன்னமும் தீவிரமாக இடம்பெறும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். அத்துடன் பிள்ளையான் மாத்திரமல்லாமல் அவருடன் சேர்ந்து செயல்பட்ட இன்னும் பலரும் கைதாகி விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற 44% வரிக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க முடியும், என்னென்ன எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஆய்வொன்றை நடத்தியிருக்கின்றார். நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பு நடப்பதற்கான முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால், பிமல் ரட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள், அதாவது 12 எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சதாம், ஒரேடியாக கோரிக்கை வச்சவை என்று சொன்னா, இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு கதைங்க, எங்கள்கிட்ட நிறைய ஐடியாக்கள் இருக்கு, நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் என்று சொல்லி அதனை அடுத்து தான் இந்த ஒரு சந்திப்பு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. சொன்னபடியே நேற்று கலந்து கொண்ட சகல கட்சிகளும் முக்கியமான சில ஆலோசனைகளை ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுல ஒரு சிறிய சர்ச்சை ஒன்று உருவானது என்னென்று சொன்னா, ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதாவது சர்வஜன அதிகாரம் என்ற கட்சி இருக்கு தானே, அந்த கட்சியினுடைய தலைவர் திலித் ஜெயவீர் என்று சொல்லி அவர் சார்பாக ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் ஒரு வசனம் சேர்க்கப்பட்டிருந்ததாம். என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட வரி இருக்குத்தானே, அதற்கு எதிராக செயல்படுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒரே நாடாக சேர்ந்து செயல்படுவோம், ஒன் நேஷனாக சேர்ந்து செயல்படுவோம் என்று சொல்லி ஒரு வசனம் இருந்ததாம். ஆனால் அது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் எதிர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக நேற்றைய அந்த சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது. பொதுவாக சொல்லப்போனால் நேற்றைய சந்திப்பு ஆரோக்கியமாக இருந்ததாக பல கட்சிகளினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லப்படுகின்றது. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் நிறைய அமைச்சர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக கடுமையான தொனியில் பேசியிருந்தவே, ரணில் விக்ரமசிங்க ஒரு கொலையாளி, ஒரு படுகொலையாளி என்று சொல்லியிருந்தவர் பொதுமக்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு பல படுகொலைகளை அரங்கேற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவர் மிக கடுமையாக பேசியிருக்கிறார். எனவே சட்டத்தின் முன்னால் அவர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தவர். அதேவேளையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் மிக கடுமையாக பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக அவர் வடக்கில் இடம்பெற்ற சில அநியாயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தவர். குறிப்பாக யாழ் நூலக எரிப்பு மற்றும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தவர். எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்களும் கடுமையாக பேசி
பேசியிருந்தவர். அதே வேளையில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்களும் தன்னுடைய பங்கிற்கு மிக கடுமையாக பேசியிருந்தவர். அதாவது ரணில் விக்ரமசிங்க பல குற்றங்களை செய்தவர், பல படுகொலைகளை செய்தவர். எனவே அவருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அவரை விசாரிப்பதற்கு தேவைப்பட்டால் சர்வதேச நிபுணர்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதாவது ரணில் விக்ரமசிங்கவை விசாரிக்கிறதுக்கு சர்வதேச நாடுகளிலிருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி பெரிய அளவில் சர்வதேச நிபுணர்கள் எல்லாம் வரவழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல் ஜசீரா தொலைக்காட்சியில் வேலை செய்கிற மகதி ஹசனை கூப்பிட்டு விசாரிக்க விட்டாலே அவரே அந்த மாதிரி A to Z நல்ல வடிவாக விசாரிப்பார் ரணில் விக்ரமசிங்கவை. ஏன்னு சொன்னால் ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலேயே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவ்வளவு தடுமாறினவர். எனவே புறப்பரான விசாரணை என்று வரும்போது நிச்சயமாக தடுமாறுவர், நிச்சயமாக பொய்கள் சொல்லி மாட்டுப்படுவர். எனவே நேற்று பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் ஆற்றின உரைகளை பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெளிவாக விளங்குது. அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு நிலப்பாட்டை எடுத்திருக்கு என்று சொல்லி. எனவே இது வெறும் பேச்சில் நிற்காமல் செயலில் வருமா என்றதான் இப்போ எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால் அரசாங்கம் நிறைய பேருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருது, நிறைய பேரை கைது செய்து விசாரித்து கொண்டு வருது, நிறைய பேரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்குது. அது எல்லாமே ஓகே தான். கடந்த காலங்களில் குற்றங்கள் செய்தவர்கள், லஞ்ச ஊழல் செய்தவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக விசாரிக்கப்படுகிறார்கள். அதில் எந்த விதமான குறை சொல்றதுக்குமே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு விமர்சனம் இருக்குது அரசாங்கத்துக்கு மேலே. என்னென்னு சொன்னால் இவையில் சின்ன சின்ன ஆக்களை தான் பிடிச்சி விசாரிக்கணும். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கூட நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தவர், சின்ன மீன்களை மட்டும் தான் பிடிக்கிறீங்களே தவிர பெரிய பெரிய திமிங்கலங்களை விட்டு வச்சுக்கிறீங்களேன்னு சொல்லி. அது ஒரு வகையில் உண்மைதானே. சாதாரண ஆக்களை தான் பிடிச்சி விசாரிக்கிறீங்களே ஒழிய பெரிய பெரிய ஆக்கள் எல்லாமே இன்னும் சுதந்திரமாக தான் இருக்கணும். எனவே அப்படியான ஒரு விமர்சனம் அரசாங்கத்துக்கு மேலே வைக்கப்படுது. இப்போ அரசாங்கம் தன்னை நிரூபிச்சே ஆகணும். தாங்கள் எவருக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வோம், யார் எவரென்றெல்லாம் பார்க்க மாட்டோம், முன்னாள் ஜனாதிபதிகள் என்றெல்லாம் பார்க்க மாட்டோம், மஹிந்த ராஜபக்ஷ என்றோ ரணில் விக்ரமசிங்க என்றோ அல்லது கோத்தாபய ராஜபக்ஷ என்று சொல்லியோ அவர் இவரெண்டெல்லாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் எல்லாருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுப்போம் என்றதை அரசாங்கம் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போ இருக்குது. அதை செய்யும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா இருக்கிறதானே, அவ நேற்று ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசிய ஒரு வசனம் சொன்னவா என்னென்னு சொன்னால், எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இப்படி தான் சொன்னவா, எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவோ மஹிந்த ராஜபக்ஷ அல்லது கோத்தாபய ராஜபக்ஷவுக்கு எதிராகவோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுது. அவர்கள் பெரிய பெரிய தலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். இதை எழுதி வச்சுக் கொள்ளுங்க என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசியிருந்தவா ஹிருனிகா அவர்கள். எனவே அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று வந்திருக்கிறது. இப்போ பெரிய தலைகளை பிடிக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் 2 நாட்களுக்கு முதல் ஒரு கூட்டத்தில் உரையாற்றிக்க சொன்னவர், நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது வயது வித்தியாசம் பார்க்க மாட்டோம், ஆண் பெண் என்ற பேதம் பார்க்க மாட்டோம், அவர் இவரெண்டோ இந்த பேதம் பார்க்க மாட்டோம் என்று சொல்லி. எனவே நாங்கள் இப்போ பொறுத்திருந்து பார்க்கணும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றன, மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தாபய ராஜபக்ஷ இவர்களுக்கு எதிராக அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வட மாகாணத்தில் பெருமளவிலான பாடசாலைகள் மிக விரைவில் மூடப்பட இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி இருக்குது. எதுக்காக இந்த பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட போகுது என்று சொன்னால், பாடசாலைகளில் போதிய அளவு மாணவர்கள் இல்லையாம். அந்த காரணத்துக்காகத்தான் இது மூடப்பட போதாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலேயே சனத்தொகை மிகவும் குறைந்த மாகாணம் வட மாகாணம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டம் ஓரளவுக்கு ஓகே, போதிய அளவு சனத்தொகை இருக்குது. ஏனைய மாவட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியோ, முல்லைத்தீவோ, வவுனியாவோ, மன்னாரோ எடுத்து பார்த்தோம் சொன்னா சனத்தொகை மிக மிக குறைவாக இருக்குது. எனவே சனத்தொகை குறைவாக இருக்கும்போது பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் வாரதும் குறைவாக தான் இருக்கும். அப்ப அரசாங்கம், புதிய அரசாங்கம் ஒரு முடிவெடுத்திருக்கு என்னன்னு சொன்னா, ஒரு பாடசாலையில 50க்கும் குறைவான மாணவர்கள் இருந்து அந்த பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னும் ஒரு பெரிய பாடசாலை இருக்குமாக இருந்தால், இந்த 50க்கும் குறைவான பாடசாலை மாணவர்கள் இருக்கணும் தானே, இவ்வளவு மாணவர்களையும் பிடிச்சு அங்கே அனுப்பி போட்டு இந்த பாடசாலையை மூடுறது, இப்படி ஒரு முடிவு ஒன்று அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக வடமாகாணத்தில் 266 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்காம். இப்போ மூடுறதுக்கு ரெடியாக 266 பாடசாலைகள். இந்த 266 பாடசாலைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50க்கும் குறைவான மாணவர்கள் தான் படிக்கணுமாம். அப்போ அதில் 266 ஒரே அடியாக மூடாமல் முதல் கட்டமாக என்ன செய்ய போயினோம்னு சொன்னால், ஒரு 56 பாடசாலைகளை மூட போயினோம். முதல் கட்டமாக இந்த 56 பாடசாலைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50க்கும் குறைவான மாணவர்கள் தான் படிக்கணுமாம். எனவே 50க்கும் குறைவான மாணவர்களுக்காக ஒரு பாடசாலையை இயக்க முடியாது தானே. எனவே பக்கத்தில்
இருக்கக்கூடிய பெரிய பாடசாலைக்கு அவர்களை அனுப்பி போட்டு இந்த பாடசாலைகள் வந்து மூடப்பட போதாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமாகாணத்தில் மொத்தம் 13 கல்வி வலயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த 13 கல்வி வலயங்கள்லையும் மொத்தமாக 981 பாடசாலைகள் இருக்குது. இந்த 981 பாடசாலைகளில் 266 பாடசாலைகளில் வந்து 50க்கும் குறைவான மாணவர்கள் இருக்கணும். இதில் வந்து அதிகளவு பாடசாலைகள் எந்த மாவட்டத்தில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் தான் அதிகளவு பாடசாலைகள் வந்து மூடப்பட போது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி வலயம் என்று நாங்கள் பார்க்கும்போது அந்த 13 கல்வி வலயங்கள்லேயும் வந்து வவுனியா வடக்கு கல்வி வலயம் இருக்குதானே, அங்கே தான் வந்து அதிகளவு பாடசாலைகள் வந்து மூடப்பட போது. கிட்டத்தட்ட 42 பாடசாலைகள் இருக்காம். எனவே 42 பாடசாலைகளில் முதல் கட்டமாக எத்தனை பாடசாலைகள் மூடப்பட போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் அதிகளவு பாடசாலைகள் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. எனவே மிக விரைவில் முதல் கட்டமாக 56 பாடசாலைகள் வடமாகாணத்தில் மூடப்பட இருக்கின்றன. அதனை அடுத்து ஏனைய பாடசாலைகளும் மூடப்படும் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அடுத்ததாக இன்றைய நாளுக்கான கேலி சித்திரங்களை பார்ப்போம். மொத்தமாக 3 கேலி சித்திரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். அதில் 2 கேலி சித்திரங்கள் வந்து சர்வதேச கேலி சித்திரம். அதாவது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரி விதிச்சிருக்கார் தானே, அது சம்பந்தமாக வரையப்பட்ட கேலி சித்திரங்கள். முதலாவது கேலி சித்திரம், இந்த தலானி சண்டை இருக்குதானே, 2 பேர் மேலே ஏறி இருந்து தலானியால் சண்டை பிடிப்பினும், ஒரு கையை பின்னுக்கு வச்சுக்கொண்டு. அதே மாதிரி 2 பேருக்கு இடையில வந்து தலானி சண்டை நடக்குது. யாருக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையில வந்து தலானி சண்டை நடக்குது. அந்த தலானியில் எழுதப்பட்டிருக்கிறது டெக்ஸ் என்று சொல்லி. எனவே இந்த தலானி சண்டையில் வந்து யார் வெல்ல போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். உண்மையிலேயே வந்து அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இடையில வந்து ஒரு பெரிய போராக வந்து வந்திருக்காது. ஒரு வர்த்தக போராக, வரி போராக மாறி இருக்கிறது. எனவே இந்த வரி போரில் வந்து யார் வெல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். 2வது கேலி சித்திரம் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சாப்பிட்றார், ஒரு மேசையிலிருந்து சாப்பிட்றார். என்னத்தை சாப்பிட்றார் என்று சொன்னால் உலகத்தையே சாப்பிட்றார். அது உண்மைதானே, அவற்றை கையில் இப்போ உலகமே தாங்கி இருக்குது. அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவாலையும் வந்து உலகம் வந்து பதறி கொண்டிருக்குது. எனவே உலகத்தை சாப்பிட்றார். ஒரு பெரிய கத்தியால் எடுத்து அந்த உலகத்தை வெட்டி வெட்டி சாப்பிட்றார். அந்த கத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது டரீஃப்ஸ் என்று சொல்லி, வரிகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக உலகத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி 2வது கேலி சித்திரம் சொல்கிறது. 3வது கேலி சித்திரம் சுவாரஸ்யமானது. அரசாங்கம் சொல்லிக்குத்தானே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க போகிறோம் என்று சொல்லி அது சம்பந்தமாக வரையப்பட்ட கேலி சித்திரம். அதாவது வந்து இந்த விளையாட்டு போட்டிகளை வந்து முட்டி உடைத்தல் போட்டி நடக்கும் தானே, முட்டி வந்து தொங்கி கொண்டிருக்கு, நாங்கள் கண்ணை கட்டி போட்டு அதை போயிட்டு உடைக்கணும். அப்படி வந்து ஒரு முட்டி தொங்கி கொண்டிருக்குது. அந்த முட்டி தான் வந்து பயங்கரவாத தடை சட்டம் PTA என்று சொல்லப்படுறது. அதை வந்து அரசாங்கம் கண்ணை கட்டி கொண்டு உடைக்கிறதுக்கு போகுது. அதாவது முட்டி ஒரு இடத்துல தொங்கி கொண்டிருக்குது. அரசாங்கம் இதில் 4 படம் இருக்குது. 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் இங்கால போகுது, அங்கால போகுது, மற்ற பக்கம் போகுது, பின்பக்கம் வருது, எல்லா இடம் சுற்றி கொண்டு போவதே தவிர அந்த முட்டி இருக்கிற இடத்துல, அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிற இடத்துக்கு கிட்டவும் போகல. எனவே இப்படியாக அரசாங்கம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டிருக்கே தவிர இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கல என்றதை மறைமுகமாக சாடுது இந்த ஒரு கேலி சித்திரம். எனவே இந்த கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் இவை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அரசாங்கம் பெரிய பெரிய தலைகளுக்கு எதிராக உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்குமா இல்லையா என்பது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.